இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சில்வர் ஆன்சர் மூவி வந்து ரேங்கிங் பண்ண போறோம். இது எந்த பேசிஸ்ல பண்ண போறோம்னா எங்களுக்கு இந்த படம் எவ்வளவு பிடிச்சிருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிற பேசிஸ்லாம் பண்றமே தவிர படமா இது எப்படி இருக்குங்கிறது கிடையாது. துளுவதளம் வந்து எனக்கு கோட்டுன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு குட்டு தான். குட்டா? ஆமா, எனக்கு உங்களுக்கு குட்டு தான் அது. ஆனா இப்போ மிக்சட் ஒப்பீனியன் வந்துட்டனால அது எங்கேயும் வைக்க முடியாது. அதனால ஆடியன்ஸ் நீங்க சொல்ல விருப்பம் இருந்தா நீங்க சொல்லுங்க. காதல் பண்ணி வந்து கோட்டு தான். 7G ரெம்போ காலனி கோட்டு தான். 2 எப்படி இருக்கு தெரியல. 2 வெயிட்டிங். புதுப்பேட்டை கோட்டு தான் கண்டிப்பா. ரொம்ப ஈஸியா இருக்கு. 1001 கோட்டு தான். மயக்கமண்ண கோட்டு தான். இரண்டாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் அது கோட்டு தான். நல்லா இருக்கும். அந்த டைம்ல சூப்பரான கிராபிக்ஸ் வச்சு எனக்கு அந்த படத்தோட கான்செப்ட் உண்மையாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ சரியா போகல. இல்ல அந்த படம் சரியா போகல, அவ்வளவுதான். எனக்கு வந்து அதை வந்து ஒரு குட்ல தரலாம். கோட்டு தான். இப்போ ஆடியன்ஸ் நீங்க சொல்லுங்க. நீங்க விருப்பம் இருந்தா நீங்க சொல்லுங்க. இது மிக்சர் ஓப்பன்ல போயிட்டு அதை வைக்க முடியல. என்ஜிகே வந்து எனக்கு அந்த ஒரு கொஞ்சம் ஒரு குட்ல வைக்கலாம். இல்லைன்னா அந்த கோட்ல எனக்கு கோட்டும் ஒரு பக்கம் தோணுது. என்ஜிகே எனக்கு குட்டு தான் தோணுது. ஆக்சுவலாக சேம் என்ஜிகேவும் மிக்சர் ஆஃப் ஒப்பீனியன் தான் அந்த படம். ஆமாம், சரியா போகாத படம் தான். எனக்குமே ஆரம்பத்தில் அது அவ்வளோ பிடிக்கல, புரியவும் இல்லை. ஆனால் லேட்டாக புரியல அப்போ. ஆனால் லேட்டராக வந்து அந்த படம் வந்து ஏதோ ஒரு விஷயம் உள்ள நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுது. ஸோ அதனாலே அந்த படம் வந்து எனக்கு ஒரு இப்போ குட்டு தான். எனக்கு அது கோட்ல எனக்கு தோணுது. ஐயோ குழப்பமா இருக்கு. ஆக்சுவலா என்ஜிகே தான் நாங்கள் வந்து ஆடியன்ஸுக்கு தரலான் இருந்தோம். ஆனால் எனக்கு என்ஜிகே பர்சனலாக வந்து நான் கோட்லையும் கொடுப்பேன், குட்லையும் கொடுப்பேன். சரி, ஓகே. அப்போ என்ஜிகேவும் நீங்களே நெஞ்ச மறப்பதில்லை. நெஞ்ச மறப்பதில்லை குட். அது ஒரு அந்த படமே வந்து எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். ஆமா, கிளைமேக்ஸ் தவிர எல்லாமே உட்காந்து பார்க்கலாம். சூப்பரா இருக்கும். நானே ஒரு பொறுத்த வரைக்கும் எனக்கு நானே ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டுமே நான் கோட்ல தருவேன். ஆனா படமே ஒரு சின்ன படம் தான் அது. ஆமா, அது டியூரேஷன் கம்மியான படம் தான். அதுக்குள்ள முஞ்சிச்சா இருக்கும். அப்படிதான் இன்ட்ரெஸ்டா தான் போகும். ஆனா மொத்த படமா நம்ம பாக்குறப்போ அது எப்படி இருந்துச்சுன்னு பாக்குறப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் கோட் கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபர்ஸ்ட் ஹாஃப். இன்ட்ரோலாம் பயங்கரமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நான் குட்ல தருவேன். செகண்ட் ஹாஃப்க்கு அது ஜானர் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஆமா, பேய் படமா மாறிடும் டக்குன்னு. குட் ஏன்னா வந்து கோட் அப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கோட்லயே செகண்ட் ஹாஃப் குட்ங்கிறதுனால நான் குட்ல தரேன். நானே ஒருவன் கண்டிப்பா குட்ல தரேன். இதுல துளுவதளம் இரண்டாவது எங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டோம். என்ஜிகே மட்டும் எங்களுக்கு சரியா. ஆனா மூணுமே டீசென்ட்ல போக போறது இல்ல. டீசென்ட்ல போக போறது இல்ல. கோட்டா குட்டான்னு தான் அதுதான் கான்செப்ட். சோ நீங்க அது என்னன்னு சொல்லுங்க.